டெல்லி முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றார். அவருடன் துணை முதல்வராக மனீஷ் சிசோடியாவும் 5 அமைச்சர்களும் பதவியேற்றனர். டெல்லி சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 70 இடங்களில் 67 தொகுதிகளில் அமோக வெற்றி வாகை சூடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி. கடந்த முறை பெரும்பான்மை பலமின்றி லோக்பால் மசோதா தோல்வியால் ராஜினாமா செய்த ஆம் ஆத்மி ஓராண்டுக்கு பின் அசுர பலத்துடன் ஆட்சியை பிடித்துள்ளது. ஆம் ஆத்மியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக பதவியேற்கும் விழா டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடந்தது. 50,000 பேர் குழுமக்கூடிய இந்த மைதானத்தில் அதற்கும் மேற்பட்டோர் பதவியேற்பு விழாவை காண திரண்டனர். முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்க அவருக்கு டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் நஜீப் ஜங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அரவிந்த் கெஜ்ரிவாலை தொடர்ந்து துணை முதல்வராக மனீஷ் சிசோடியா பதவியேற்றுக் கொண்டார். ஆஷிம் அகமது கான் உணவு மற்றும் பொது வழங்கல் துறை அமைச்சராகவும், சந்தீப் குமார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும், சுத்யேந்திர ஜெயின் சுகாதாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும், கோபால் ராய் போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சராகவும், ஜிதேந்திர சிங் தோமர் சட்டத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழா முடிந்ததும் அரவிந்த் கெஜ்ரிவால், மனீஷ் சிசோடியா மற்றும் அனைத்து அமைச்சர்களும் அவரவர் துறை பொறுப்புகளை உடனடியாக ஏற்றுக் கொண்டனர். பதவியேற்றவுடனேயே உடல்நலக் குறைவால் மற்ற நிகழ்ச்சிகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்கவில்லை.